நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளி பதிவோடு சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் அன்பின் சாந்தன். இன்றைய நாள் எல்லோருக்குமே நினைவிருக்கும் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற சுதந்திர தின விழா கரிநாளாகவே தொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கு இதுவரை எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாத நிலையிலே இன்றும் இந்த இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை அதாவது அரசியல் சார்ந்தவர்கள், பொது அமைப்புகள், காணாமலாக்கப்பட்டோர் சார்ந்த அமைப்பினர்கள், அதுபோல பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்லி பன்முகப்பட்ட ஆர்வலர்கள், பொதுமக்கள் என்று சொல்லி ஏராளமான மக்கள் கலந்து கொண்ட ஒரு பாரிய ஒரு எதிர்ப்பு பேரணி இன்றைய நாள் கிளிநொச்சியில் நடைபெற்றது. கிளிநொச்சி கந்தசாமி கோயிலிருந்து பசுமை பூங்கா வரைக்கும் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்வரும் ஒழுங்கில் அணிவகுத்து நிற்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அணிவகுப்பிலே முதலாவதாக இடம்பெறுவார்கள் மதகுருமார்கள், அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்கள், அதனைத் தொடர்ந்து காணாமலாக்க இதிலே பல வகையான பிரசுரங்கள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன, கோஷங்கள் எழுப்பப்பட்டன, பல வகையான இந்த காட்சிப்படுத்தல்கள் எல்லாம் செய்து இந்த ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்றைய நாள் நடைபெற்றிருந்தது. ஆனால் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட நிகழ்வு இன்று வரைக்கும் எந்த ஒரு தீர்வையும் எட்டியதாக இல்லை. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திர நாள் என்பது, இளைஞருடைய சுதந்திர நாள் என்பது கருநாளாகவே தொடர்ந்தும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இதை இதுவரை யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் எங்களுக்கு ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இங்க இருக்கின்ற மக்கள் எப்படியான கோஷங்கள் எழுப்பியிருக்கிறார்கள், அதுபோல அரசியல் பிரமுகர்கள், மீனாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், மதம் சார்ந்தவர்கள், இப்படி பலர் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த காணொலி தொகுப்பிலே அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஒரு தொகுப்பாக வழங்குகிறோம். கண்டிப்பாக எங்களுடைய நம் தமிழ் இணைய தொலைக்காட்சி என்ற யூடியூப் வலைத்தளத்தை முதல் தடையாக பார்க்கின்ற ஒரு அன்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓல் பெல் கேனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுடைய நாங்கள் பதிவிடக்கூடிய காணொலிகள் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆகவே நீங்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பின் பரிமாற்றமாக இது இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் ஏனைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொடுங்க. ஒரு காணொலி தொகுப்பை தான் இதனை வழங்கப் போகின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பானது 78வது சிங்கள சுதந்திரத்தை எதிர்த்து தமிழ் மக்களுக்கு எக்காரணம் கொண்டும் சுதந்திரம் கிடையாது. அந்த சுதந்திரம் இல்லாதபடியால் நாங்கள் சுதந்திரத்தை எதிர்த்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் ஒன்று கிளிநொச்சியில் தொடங்கியிருக்கிறோம். கந்தசாமி கோயில் அடியிலிருந்து எங்கள் அரசாங்க அதிபர் பணிமனை வரைக்கும் செல்லும். எமது மாவட்டத்தை பொறுத்தவரையில், எமது மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து அநீதிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எமது தேசம் என்றைக்குமே உண்மையாகவே தமிழர்களுடைய பிரச்சனை தீராமல் சிங்கள தேசத்திலே இன்றைக்கு கூடிய அன்றகுமார திசாநாயக்கா சொல்லுகிறார், என்னை நான் மதம் சார்பாகவோ இனம் சார்பாகவோ பேசவில்லை என்று. இப்படி பேசிக்கொண்டுதான் இருக்கலாம். இப்படி பேசிக்கொண்டிருந்து சிங்கள தேசங்கள் வந்து தமிழர்களுடைய நிலங்களை இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இதை அயல்நாடான இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு சர்வதேசம்தான் ஒரு முடிவு தர வேண்டும். அன்று வரைக்கும் நாங்கள் இப்படித்தான் போராட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்.
இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், பொது அமைப்புகள், கட்சிகள் பாதகம் இல்லாமல் எல்லோ கட்சிகளும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். மக்கள் ஆகிய எல்லோருமே பங்களிக்க வேண்டும். இன்றைக்கு சிங்கக்கொடி கிளர்ச்சியில் பறக்கிறது என்றால் அது இராணுவம் ராவுராவாக கட்டப்பட்டதொழிசே தமிழ் மக்கள் கட்டவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கான முகவர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான முகவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு சிங்கக்கொடியை கட்டியிருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு கிளர்ச்சியிலே சிங்கக்கொடி பறக்குது என்று சொல்லிவிட வேண்டாம். கட்டாயம் கிளர்ச்சியிலே கருப்பு கொடி தான் பறக்கிறது. இராணுவ மயம்தான், இராணுவ ஆட்சி தான் நடக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி மாற வேண்டும். மக்கள், தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கிலே ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம் வரும்போது சொல்லி வந்தார். காணாமலாக்கப்பட்டோருக்கு தீர்வு, அரசியல் கைக்கு தீர்வு, வடக்கு கிழக்கு இணைவென்று. இதே அனுரகுமார் திசாநாயக்கா தான் இணைந்த வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீதிமன்றம் சென்று வரும். இப்படியான துரோகிகள் எமது நாட்டுக்கு எக்காரணம் கொண்டும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்காது என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இன்றைய தினம் February 4 ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம், தமிழருக்கு கரிநாள். அந்த வகையிலே யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் இணைந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த கரிநாள் போராட்டத்துக்கு இங்கே தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் அனைவரும் கிளிநொச்சியிலே, வடக்கிலே கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலிலே இப்பொழுது ஒன்று கூடி இந்த போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த விதத்திலே ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் என்பது 1948ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தமிழருக்கு கருப்பு தினமாக, கரிநாளாக இருக்கிறது. தமிழருடைய இறைமை, சுதந்திரம் சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த 48ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கடந்த 75 வருடங்களுக்கும் மேலாக ஈழத்தமிழினம் தன்னுடைய விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக, தன்னுடைய இறைமைக்காக, சுயநிர்ணய உரிமைக்காக போராடி வருகிறது. போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டத்தினுடைய இறுதி இலக்கு ஒன்றே என்ற வகையிலே எங்களுடைய ஈழத்தமிழ் மக்கள் அனைவரும் February 4 வருடா வருடம் கரிநாளாக, கருப்பு தினமாக அனுஷ்டிக்க வேண்டும். எங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பை தமிழ் தேசமாக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் பெருமளவிலே இந்த போராட்டங்களிலே, உங்களுடைய இடங்களிலே எந்தெந்த விதங்களிலே இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்றனவோ அந்தந்த விதங்களிலே இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்க வேண்டும். இன்றைய நாளிலே கருப்பு ஆடைகளையும், கருப்பு கொடிகளை பறக்கவிட்டும், கருப்பு பட்டிகளை அணிந்தும் இந்த எங்களுடைய எதிர்ப்பை அனைவரும் தேசமாக ஒன்று திரண்டு வெளிப்படுத்தும் பொழுது பிரதேச, சமய, கட்சி பேதங்களை கடந்து தமிழர்களாக அனைவரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தும் பொழுதுதான் எங்களுடைய இனத்துக்கான விடுதலை நிச்சயமாக எட்டப்படும் என்று சொல்லி, ஸ்ரீலங்காவினுடைய இந்த சர்வதேச இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்தப்பட வேண்டும் என்றும், வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவம் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும், ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு ஒன்று சர்வதேசத்தால் நடத்தப்படுகின்ற பொது வாக்கெடுப்பின் ஊடாக எட்டப்பட வேண்டும். திம்பு கோட்பாடுகள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலே அந்த தீர்வு அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நன்றி. வீரியம் பெற்றது. இன்று வரை தமிழர்கள் இந்த சுதந்திர தினத்தை நிராகரித்துக் கொண்டே வருகின்றார்கள். தற்பொழுது பதவிக்கு வந்திருக்கிற அனுரகுமார் அரசாங்கமும் கோட்டாபய ராஜபக்சவை விட மிக கொடூரமான மனநிலை கொண்டு வருவராக அனுரகுமார் திசாநாயக்கா இருக்கின்றார். திட்டமிட்ட ரீதியிலே ஜனநாயக போராட்டங்களை கூட வெளிப்படையாக ஒரு ஜனாதிபதி அடக்குகின்ற அளவுக்கு வந்து அவருடைய கருத்துக்கள் கடந்த தைப்பொங்கல் தினத்தன்று யாழ்ப்பாணத்திலே அமைந்திருந்தது. கையெட்டியிலே போராடுகின்றவர்களை நோக்கி காணிக்கு சொந்தமில்லாதவர்கள் போராடுகிறார்கள், அவர்களை பற்றி விசாரிப்பதற்கு நான் உளவுத்துறையினருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி நேரடியாகவே ஒரு ஜனாதிபதி பொதுமக்களுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்குகின்ற ஒரு வகையிலான ஒரு அறிவித்தலை வெளியிட முடியும் என்று சொன்னால் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய படையினரும் உளவுத்துறையினரும் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்வார்கள், அரசு அதிகாரிகள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் நினைக்கின்றேன் இந்த ஒவ்வொருவருக்கு பின் ஒருவராக வருகின்ற ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் முன்னேவரை விட விஞ்சியவராகத்தான் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை விடயங்களிலே
செயல்படுகிறார்கள் என்பதற்கு அனுரோவினுடைய இந்த செயல்பாடுகள் சாட்சியாக இருக்கிறது. அவர் சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அல்லது அந்த 3 பேர் கொண்ட ஜேவிபியினுடைய என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கூவினார். புதிய சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்று கூவினார். ஆனால் இன்று பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதாக இல்லை. அந்த சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தமிழர்கள் கைது செய்யப்படுவதும் சிறை வைக்கப்படுவதும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவது நடைபெறுவது மட்டுமல்லாமல் அதனை நீக்கினாலும் இருப்பதை விட கொடூரமான ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்கிறார். அரசியல் கைதிகள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. இடம்பெயர்ந்த மக்கள் பல இடங்களிலே சொந்த இடங்களில் குடியமர அனுமதிக்கப்படவில்லை. இவ்வாறு இப்போ தையீட்டியை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு சட்டவிரோதமாக காணிகளை அபகரித்திருக்கிற பிக்குவுக்கு பல நூற்றுக்கணக்கான போலீசாரை தொடர்ச்சியாக பாதுகாப்பில் ஈடுபடுத்தி அரச பணங்களை விரயமாக்கி அந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார். அதே போன்று திருவண்ணாமலையிலே கும்புருப்பட்டி போன்ற இடங்களிலே 2 சதுர கிலோமீட்டருக்குள் கட்டப்படுகின்ற 32 விகாரைகள் கட்டப்படுகின்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மயிலத்தமடு மாதவனையிலே தொடர்ச்சியாக சிங்களமயமாக்கல்கள் பௌத்தமயமாக்கல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு எங்கு பார்த்தாலும் இப்பொழுது கியூலுவாயாவிலே கோட்டாவினுடைய காலத்திலே நாங்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி அந்த நேரங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த குடியேற்ற அந்த விவசாய திட்டம் கியூலுவையா நீர்ப்பாசன திட்டம் சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் இப்பொழுது 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அவரால் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கடந்த ஜனாதிபதிகளை விட தான் இந்த பௌத்த சிங்களவர்களுக்கு விசுவாசமானவன், தமிழர் தேசத்தை இல்லாமல் செய்து இந்த வடகிழக்கை ஒரு சிங்கள பௌத்த பூமியாக மாற்றுவேன் என்பதனை சிங்கள பௌத்தர்களுக்கு நிரூபிப்பதிலே வந்தவர் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தனக்கு கிடைத்திருக்க இந்த மண்ணிலே ஒரு அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது இருக்க அனுர அரசு கூட முன்னெடுக்க தவறுகிறது. அதே நேரம் தமிழ் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி என்ற போர்வையிலே சில வீதிகளை திருத்துவதும் அல்லது குப்பை அழுவதும் தான் அரசியல் என்று பார்க்கிறார்களே தவிர இங்கிருக்கின்ற தொழிற்சாலைகளையோ அல்லது மக்கள் மயப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களையோ செய்வதில் அரசாங்கம் பின்னடிக்கிறது. குறிப்பாக வட்டக்கட்சி அரசியல் விவசாயம் பண்ணி 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனம் இன்று இராணுவ முகாமாக இருக்கிறது. அதே நேரம் குறிஞ்சாத்தீவு உப்பளம் 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கிளிநொச்சி மண்ணின் ஒரு மிகப்பெரிய பிரமாண்ட தொழிலகம் இன்றும் வேலை வழங்க முடியாது கன்னிவடி என்ற சாட்டோடு அப்படியே அது கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. செய்ய வேண்டிய காரியங்கள் பலது நடைபெறாமல் இருண்ட யுகத்துக்குள் மக்களை வைத்துக்கொண்டு தொடர்ந்தும் இலங்கையின் சுதந்திர தினம் பாருங்கள் எங்களுடைய கொடிக்கு கீழே நில்லுங்கள் என்று சொல்வது யதார்த்தமும் ஜனநாயகமும் ஆகாது. ஆகவே இன்னும் நாங்கள் அந்த சிங்கக்கொடியை ஏற்றுக்கொண்டு அந்த கொடிக்கு கீழே நிற்கக்கூடிய அந்தஸ்தை எங்களுடைய தமிழ் மக்கள் பெறவில்லை. அந்த கொடி எங்களை இன்னும் அரவணைக்கவில்லை. இந்த நாட்டின் சுதந்திரம் என்பது எங்களுக்கு இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற நாள் தான் இந்த நாள்.
தமிழர் தாயகம், தமிழர் தாயகம். எதிர்வரும் நாட்களில் இன்னும் பல வகையான காணொலிகளோடு சந்திக்க காத்திருக்கின்றோம். நான் உங்கள் அன்பின் சாந்தன். மற்றொரு காணொலி வழியாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம் தமிழ் தொலைக்காட்சி. நம் தமிழ் தொலைக்காட்சி.